எல்லா ஊர்லயும் கோவில் எல்லாம் வச்சிருக்காங்க, எல்லா மதங்களையும். அந்த கோவிலுக்கு ஏன் போறாங்க? அந்த கோவிலுக்கு போனா கடவுளுடைய பிரசனம் அங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்குதுன்னு நம்பி தானே போறாங்க. ஆனா கிறிஸ்தவ இடத்துல கோவிலுக்கு சமமா எதுவுமே ஆக்சுவலா இல்ல. பில்டிங், ஒரு பில்டிங்க்கு, ஒரு இடத்துக்கு, ஒரு ஸ்தலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கிறிஸ்தவத்துல கொடுக்கிறது இல்ல. நம்ம எங்க இருக்கிறோம் அந்த பில்டிங் அது முக்கியம் தான், அது கடவுளே நமக்கு கொடுக்குறாரு. ஆனா அது ரொம்ப முக்கியம் கிடையாது கிறிஸ்தவத்துல. ஏன்னா பில்டிங் கிடையாது, நாம தான் தேவனுடைய ஆலயம். பில்டிங் ரொம்ப பெருசா நினைச்சு கூடாது. 40 வருஷம் ஒரு பில்டிங்ல இருந்தோம் வேற ஏரியால, இப்ப இங்க வந்திருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் காலத்துல வேற இடத்துக்கு போவோம். அதெல்லாம் பெருசு கிடையாது. நாம் தேவனுடைய ஆலயம், நாம் தான் அவருடைய பிரசனத்தை கேரி பண்றோம். கோவிலுக்கு போனா, சர்ச்சுக்கு போனா அப்படி பிரசனம் அப்படி சிந்திக்க கூடாது. அவருடைய பிரசனம் நமக்குள்ளாகவே இருக்குது. நம்ம கூடி வர்றதுனால அங்க ஒரு ஸ்பெஷல், ஒரு அவருடைய பிரசனத்தினுடைய வெளிப்படுத்துதல் ஸ்பெஷலா இருக்குது. ஒழிய பில்டிங்னால கிடையாது, இடத்தினால கிடையாது. கிறிஸ்தவத்துல அந்த மாதிரி திங்கிங் கிடையாது. அதனாலதான் கிறிஸ்தவத்துல மற்ற மதங்கள் மாதிரி ஒரு மெயின் இடத்துல ஒரு பில்டிங், ஒரு இடம் அப்படிலாம் கிடையாது. எருசலேம்ல தொடங்குச்சு கிறிஸ்தவம், இன்னைக்கு சென்னையில எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. எல்லா இடத்துக்கும் போகும், யார் யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க போகும். ஜனங்க தான் முக்கியம். தேவனுக்கு ஜனங்கள் ஆலயம் ஆக்கணும்ன்றத ஃபர்ஸ்ட்ல இருந்து திட்டம் பண்ணி வச்சுட்டாரு.